வாயை பொத்திக் கொண்டால் என்ன என்னும் தலைப்பிலே இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாய் யோபு 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஊத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான். ஊத் தேசம் என்கிற கிழக்கு தேசத்திலே கிழக்கு அத்தி புத்திரர்கள் என்கிற அந்த கிழக்கு தேசத்து மக்கள் எல்லாரிலும் யோபு பெரியொரு மனுஷனாக இருந்தார், பெரிய ஒரு ஆளாக இருந்தார். அவரை குறித்து தேவனை சாட்சி கொடுக்கிறார். அந்த மனுஷன் யோபு உத்தமன், 2வது சன்மார்க்கன், 3வது தேவனுக்கு பயப்படுகிறவன், 4வது எங்கு என்ன பொல்லாப்பு நடந்தாலும் அதுக்கு விலகிற ஒரு மனிதனாய் யோபு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு வாயை பொத்தி கொண்டால் நலம் என்ற ஒரு வார்த்தையை வேதத்திலே பார்க்கிறோம். யோபுவே சொல்லுகிறார், என் கையாலே என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் என்று. அதை அவர் ஆரம்பத்தில் செய்யவில்லை, பிற்பாடு செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்னும் ஒரு வசனத்தை யோபுவை குறித்து கவனிப்போம். யோபு 2:3 வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரமில்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறார் என்றார். 1வது வசனத்துக்கும் இந்த 2வது வசனத்துக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் எங்கும் என்ற வரைக்கும் சரி, பூமியில் யோபுவை போல ஒரு மனுஷனும் இல்லை. அப்படிப்பட்ட யோபுட இந்த தன்மையில், இந்த சுபாவத்தில், இந்த தெய்வீக குணாதிசயங்களில் யோபுவை போல பூமியில் யாரும் இருக்கல. மோசையுடைய நாட்களில் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரை பார்க்கல மோசை சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு எதிராய்த்தான் சாத்தான் பொல்லாப்பு கொண்டு வருகிறான். ஆனால் கடைசி ஆண்டவர் சொல்ல, உத்தமத்தில் யோபு இன்னும் உறுதியாய் நிற்கிறான். முதல் உத்தமன் என்று சொன்னாலும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறவன் என்கிற ஒரு பெயரை 1வது சோதனையில் யோபு பெற்றுக்கொள்ளுகிறார், ஜெயிக்கிறார். இந்த யோபுனுடைய புத்தகத்தை கவனித்து பார்க்க போகிறோம். இந்த முதல் 2 வசனங்கள் யோபு 1:1, யோபு 2:3, இந்த 2 வசனங்களையும் வாசித்தோம். தேவனுடைய சாட்சி யோபுவை குறித்து அற்புதமாயிருக்கிறது. யாரும் குற்றப்படுத்த முடியாதபடி, யாரும் குறை சொல்ல முடியாதபடி, யாரும் நியாயம் தீர்க்க முடியாதபடி தேவனுடைய சாட்சி யோபுவை குறித்திருக்கிறது. இதே போலதான் உத்தேசத்தில் யோபு பெரியவனாய் இருந்தார். அந்த மக்கள் எல்லாருக்குள்ளேயும், அந்த தேசத்து மக்கள், அந்த பகுதி மக்கள் எல்லாரும் யோபுவை ஒரு பெரிய மனிதனாய் பார்த்தார்கள். சாத்தானும் யோபுவை அப்படித்தான் பார்த்தான். சாத்தானும் யோபுவை பார்க்கும்போது, இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவனை சுற்றிலும் கர்த்தர் வேலியிட்டு இருக்கிறார், அந்த வேலியை என்னால் தாண்ட கிட்ட கூட போக முடியுதில்லை, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகியிருக்கிறது, அவனுடைய சொத்துக்களில் எதையும் தொட முடியாது, அந்த அளவு பலத்த பாதுகாப்பு அக்கினி வேலியொன்றை தேவன் போட்டிருக்கிறார், இந்த வேலியை என்னால் உடைக்க முடியாது, என்ன செய்யலாம் என்று சாத்தானன் யோசிக்கிறான். தேவனிடம் ஒரு பொய் குற்றச்சாட்டை அவன் கொண்டு போகிறான். யோபுடைய வாழ்க்கையை கவனியுங்கள். சாத்தானிடம் தேவன் இப்படியான 2 காரியங்களை சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் உங்களோட வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். தேவன் உங்களை குறித்து இப்படி ஒரு சாட்சி கொடுக்க முடியுமா? என்னை குறித்து தேவன் கொடுக்க முடியுமா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி நீங்கள் கவனிக்க முடியுமா? பார்க்க முடியுமா? யோசிக்க முடியுமா? சிந்திக்க முடியுமா? உத்தமத்தில் இன்னும் உறுதியாயிருக்கிறான் யோபு. 10 பிள்ளைகள் மரித்து, சொத்துக்கள், பணம், பொருள் மாதிரி அந்த காலத்தில் இருந்த ஆடு மாடுகள், அவருடைய மிருக ஜீவங்கள், எல்லா சொத்துக்களும் இழந்தும் அவர் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறார். மனைவி சொன்னார்கள், தேவனை தூசித்து ஜீவனை விடுமென்று சொல்லி. ஏனென்றால் சாத்தான் யோபுட பிள்ளைகளை கொன்றான், ஆனால் யோபுட மனைவியை கொல்லவில்லை. இந்த மனைவியை வைத்து சாத்தான்
யோபுவை அடிக்கலாம் என்று விட்டு வைத்திருக்க வேண்டும். அல்லது யோபு சாத்தானுடைய காரியத்துக்கு உடன்படாத போது யோபுடைய மனைவியை வைத்து யோபுவை வஞ்சிக்கிறதுக்கு ஏவாளை கொண்டு ஆதாமை விழுத்தினது போல செய்யலாம் என்றும் பழைய ஞாபகத்தில் பிசாசு நினைத்திருக்கக்கூடும். அவங்க சொன்ன போதும் நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் அவரிடத்தில் இருந்து தீமையை பெறக்கூடாதோ என்று யோபு சொல்லுகிறார். யோபுக்கு நடக்கிற ஆவிக்குரிய யுத்தம் இன்னதென்று இன்னும் விளங்கவில்லை. ஆவிக்குரிய உலகத்தில் அன்சீன் வேர்ல்டு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. தேவனும் சாத்தானும் பேசிக்கொள்ளுகிறார்கள். தேவ புத்திரர்கள் கூடும் இடத்துல, ஒரு ஆராதனை நடக்கிற ஒரு இடத்துல 2 பேரும் கதைத்து கொள்ளுகிறார்கள். தேவபுத்திரர்கள் நடுவிலே வந்து சாத்தான் நிற்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது 2 முறையும். அங்கே தேவன் உனக்கென்ன அலுவலிஞ்சென்று கேட்கும் போது அவன் யோபு குறித்த காரியங்கள் இருவரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். இந்த யோபுவிலே கண் வைத்தாயோ என்று கேட்கிறார். அவர் கவனம் வைத்தாயோ என்று தேவன் கேட்கிறார். அவன் அப்படி இப்படி என்று குழப்பமான பதில்களை சொல்லி எப்படியாவது ஒரு உரிமையை யோபுவை சோதிக்கிறதுக்கு வாங்கி கொள்ள வேண்டும் என்று தந்திரமாய் பேசி தேவனிடம் வாங்கி கொள்ளுகிறார். ஆகவே தேவன் யோபுவை குறித்த சாட்சியை கவனியுங்கள். இந்த சாட்சி பிற்காலத்தில் எப்படி மாறுகிறது என்று கவனித்து பாருங்கள். யோபு 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்த பிரச்சனை பிற்பாடு யோபனுடைய 3 சகோதரர்கள் இந்த சிநேகிதர்கள் வருகிறார்கள். அந்த 3 சிநேகிதர்களும் யோபுவை போட்டு சாத்தான் சோதித்ததை விட இன்னும் அதிகமாய் சோதிக்கும்படி சாத்தானால் அனுப்பப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். சாத்தானுடைய ஏஜென்ட்டுகளாய் அவர்கள் 3 பேரும் அங்கே வந்திருக்கிறார்கள். யோபுவை எப்படியெல்லாம் குற்றப்படுத்தலாமோ, யோபுவை எப்படியெல்லாம் நியாயம் தீர்க்கலாமோ, யோபு மேலே எப்படியெல்லாம் பழி போடலாமோ அவைகள் எல்லாம் அவர்கள் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் செய்ததை விட இவர்கள் மோசமான காரியங்களை யோபுக்கு செய்கிறார்கள். யோபுக்கு கோபம் வருகிறது. யோபுவால் ஒன்றும் செய்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் யோபுவை பார்க்க வந்தபோது யோபுவை அவளால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு யோபுடைய ரூபம் மாறியிருந்தது. அவ்வளவாய் அவர் வாதிக்கப்பட்டார். அவ்வளவான துக்கம் அவரை வாட்டி வதைத்தது. நாம் பிறந்த நாளை சபிக்கிறேன் என்று சொன்ன எல்லாரும் பிறந்த நாளை கொண்டாட விரும்புகிறார்கள். யோபு தன் பிறந்த நாளை சபிக்கிறார். எனக்கு ஏன் ஒரு பர்த்டே என்று கேட்கிற ஒரு மனிதனாய் அவர் மாறினார். தேவனுக்காய் உண்மையுள்ள மனிதனாய், உத்தமனாய், சன்மார்க்கனாய், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுக்கு விலகிற ஒரு மனுஷனாய் வாழ்ந்து எனக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கொடுமை, இவ்வளவு அநியாயம் என்று சொல்லி அவருடைய ஆத்மா கசந்தே அவர் புலம்புகிறார். அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். 3 சிநேகிதர்களும் வந்து நிற்கிறார்கள். அந்த நேரங்களிலே கடைசி வரைக்கும் இந்த 3 சிநேகிதர்களும் யோபுவை குற்றப்படுத்தினீர், இப்படி பாவம் செய்தீர், இப்படி செய்தீர் என்று சொல்லி இதன் நிமித்தமே தேவன் உம்மை தண்டித்திருக்கிறார் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அவரோ அப்படி அல்ல, நான் அப்படி செய்யவில்லை என்று மறக்கிறார். யோபு நியாயம் எடுபடாமல் போகிறது. ஏனென்றால் யோபுவுடைய சத்தம் பலனற்றிருக்கிறது. காரணம், யோபு சோதனைக்குட்பட்டிருக்கிறார். ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு சோதனைக்கான முடிவு ஒப்பந்தம் கச்சாத்திடப்படுகிறது தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில். இது யோபுக்கு தெரியாது. ஒரு ஆராதனை நடக்கும்போது தேவபுத்திரர்கள் கூடுகிற இடத்துல, தேவனை ஆராதிக்க கூடுகிற இடத்துல சாத்தானும் அங்கே வந்து நிற்கிறான். இதை கண்டுபிடிக்கத்தக்க மனுஷன் யார் இந்த பூமியில்? ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லாவிட்டால் பிசாசு அங்கு வந்து நிற்பதை அறிய முடியாது. அங்கே இருக்கிற தேவபுத்திரர்கள் நடுவிலே ஒரு ஆராதனை தேவனை குறித்து செய்யப்படுகிறது. தேவன் அங்கே இருக்கிறார். தேவபுத்திரர்கள் நடுவிலே பிசாசு வந்து நிற்கிறான். ஆனால் தேவபுத்திரர்களால் சாத்தானை இனம் கண்டு கொள்ள முடியவில்லை, அடையாளம் காண முடியவில்லை. இந்த தேவபுத்திரர்கள் யார் என்று கேட்டால் சேத்தனுடைய வம்சத்தார் என்று ஒரு விவாதம் உண்டு. இன்னொரு சிலர் இது பரலோகத்தில் நடக்கிற ஒரு ஆராதனை என்றும் சொல்லுகிறார்கள். எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவராலும் சாத்தானை கண்டுபிடிக்க முடியவில்லை, தேவனே கண்டுபிடித்தார். இன்றைய கடைசி நாட்களிலே வாழுகிற சபைகளுக்குள்ளே பிசாசின் நடுவில் வந்து நிற்கிறான். ஆராதனை நடக்கிறது. அவன் வந்து பார்த்துட்டு போகிறான். கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்ன அலுவல் இங்கே என்று கேட்கிறார். ஆனால் சபையின் ஊழியக்காரன் சாத்தான் அங்கே வந்திருக்கிறதை அறியக்கூடாத குருடன், ஆவிக்குரிய குருடனாய் நிற்கிறான்.
அங்கே இருக்கிற மற்ற ஊழியர்கள், ஊழியக்காரிகள், விசுவாசிகள் ஆவிக்குரிய குருடர்களாய் இருக்கிறார்கள். தங்கள் நடுவிலே சாத்தான் நிற்பதை அறியக்கூடாதவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். காரணம் என்ன? இன்றைய சபைகள் இப்படித்தான் வஞ்சிக்கப்படுகிறது, ஏமாற்றப்படுகிறது. பொல்லாங்கன் சபையில் இருக்கிற ஒரு ஆளை வஞ்சிக்கும்படி இப்படி வருகிறான், போகிறான், சபைக்குள்ளே இடரலை உண்டு பண்ணுகிறான், குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான். வந்திருக்கிற சிறு பிள்ளைகளை அளவைத்து ஆராதனையை குழப்புகிறான். வருகிற பெரியவர்களுக்குள்ள கோபத்தை உண்டு பண்ணி அவர்களை சண்டைபிடிக்க பண்ணுகிறான். ஒரு மனத்தை உடைக்கிறான். கசப்புகளை, எரிச்சல்களை, பொறாமைகளை, பழிவாங்குதலை, பகைகளை அவன் விதைக்கிறான். பிரிவினைகளை கொண்டு வருகிறான். சபையை உடைக்கிற காரியங்களை பொல்லாங்கன் செய்கிறான். இந்த ஆவிகளை கண்டுபிடிக்கத்தக்க ஊழியர்களாய் நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய காலம் மிக சமீபமா அல்ல, இன்றைக்கே வந்திருக்கிறது. இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் சாத்தான் சபைகளை வேட்டையாடுவதை உங்களால் தடுக்கக்கூடாமல் போகும். சாத்தான் சபைகளை வேட்டையாடும்படி வெளிக்கிட்டிருக்கிறான். அவனை கண்டுபிடித்து அவன் கிரியைகளை அதட்டி அவனுடைய போக்குவரத்தை நிதானித்து கண்டுபிடித்து துரத்தாவிட்டால் சபைகள் பாழாகும். சாத்தான் கடைசி காலத்திலே தன்னுடைய எல்லா தந்திரங்களையும் வஞ்சகங்களையும் சபைகளுக்குள்ளே அனுப்புகிறான். சபை விழித்து கொள்ள வேண்டும். சபை தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். தேவனுக்கு பயந்து கொள்ளணும். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. சபைகள் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை, சபைகள் தேவனுக்கு பயப்படுவதில்லை. அதனால் பிசாசு சபை எதிர்த்து வரும்போது, ஊழியர்கள் பிசாசை எதிர்க்கும் போது பிசாசு சபையை விட்டு ஓடுவதில்லை, ஊழியர்கள் சபையை விட்டு ஓட பண்ணுகிறான். காரணம், கீழ்ப்படியாத ஊழியர்கள், ஊழியக்காரிகள். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள், தேவனுக்கு நடுங்குங்கள். ஆகவே தேவன் யோபுவை குறித்து கொடுத்த இந்த சாட்சியை தேவன் திருப்பி எப்படி கொடுக்கிறார் என்பதையும் கவனித்து பார்ப்போம். யோபு 38ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுவுக்கு உத்தரமாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்ப தேவன் முதல் சொன்ன வார்த்தையை கவனிங்க. யோபு 1:1, யோபு 2:3, இந்த ரெண்டுலையும் சொன்ன காரியத்துக்கும் இப்ப சொல்லுவதையும் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் என்று கேட்கிறார். முதல் சொல்லுகிறார் ஆண்டவர் உத்தமனும் சன்மாக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய மனுஷனாகிய யோபுவை போல பூமியில ஒருவனும் இல்லை, தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் என்று சாத்தானை பார்த்து யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இப்பொழுது கர்த்தரே சொல்லுகிறார் யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால என்ன அர்த்தம்? அறிவில்லாதவன் என்ற அர்த்தம். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை, தேவனுடைய ஆலோசனைகளை, அந்தகாரம் என்றது இருள், இருளாக்கியவர், தேவ ஆலோசனைகளை இருளாக்குறவன், அந்தகாரப்படுத்துகிறவன். கர்த்தருடைய ஆலோசனைகளை அல்லது தேவன் சொல்லுகிற வசனங்களை அந்தகாரமாக்கி போடுறதுண்டா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் தான் ஜனங்களுக்கு அது தெரியும், காரியங்களை செய்ய முடியும். அப்படி இல்லாதபடி அவைகளை மறைத்து ஒழித்து போடுகிற ஒரு பொல்லாத காரியத்தை யோபு செய்வதாய் கர்த்தர் சொல்லுகிறார். அறிவில்லாத வார்த்தைகள், அதாவது அறிவில்லாத ஒரு மனுஷனை மாற்றியே ஆலோசனைகளை அந்தகாரப்படுத்துகிறாயே, இருளாக்கி விடுகிறாயே, தேவனுடைய ஆலோசனையை குழப்பி விடுகிறாயே. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யோபு மேலே மனுஷர்கள் சுமத்தின கதை அல்ல, இது தேவனாகிய கர்த்தர் யோபு மேலே சுமத்தின குற்றச்சாட்டாய் இருக்கிறது. முதல் அவர் கொடுத்த சாட்சி எங்கே? இப்பொழுது அவர் கொடுக்கிற சாட்சி எங்கே? முதல் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து, உன் பேர் இனி இஸ்ரவேல் என்னப்படும் என்று சொன்னார். திரும்ப வேதாகமத்தில் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். திரும்ப புதிய ஏற்பாடு வரைக்கும் வாய்ச்சி பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களுடைய கூட பந்தி இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாடு கூட யாக்கோப் என்றார். இஸ்ரேல் என்று சில இடங்களில் பேர் வருகிறது, யாக்கோபு என்றும் வருகிறது. காரணம், யாக்கோபு முழுவதுமாய் மனம் திரும்பல. 2 வாழ்க்கை, இஸ்ரேலுக்கு ஏற்ற வாழ்க்கையும் வாழ்ந்தார், யாக்கோபுக்கு ஏற்ற வாழ்க்கையும். அதே போல யோபு குறித்து முதல் சாட்சி கொடுத்த கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார், அறிவில்லாத வார்த்தைகளால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற யோபுவை நீ யார் என்று கேட்கிறாரு. இப்ப பாருங்க, சாத்தானும் கேட்கிறார். எல்லாரும் பார்க்கக்கூடியதாய் அல்ல இது.
ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் தன்னுடைய ஆவியிலே பேசுகிறார். ஆனால் யோபுக்கு முன்னதான் நிற்கிறாரு, அவர் பேசுகிறார். அப்போ தேவன் முதல் கொடுத்த சாட்சிக்கம் இப்பொழுது யோபுவை குறித்த சாட்சிக்கம் என்ன வித்தியாசம் என்னென்னா, இந்த ரெண்டுக்கும் இடைவெளியில் ஏற்பட்ட காலம். சில பேர் 6 மாதம் என்றாங்க, சில பேர் அது கணக்கிட தெரியல என்று சொல்லுகிறார்கள், சோதனை காலத்தை யோபுடையது. அந்த காலங்களுக்கு இடையில யோபு வாயை திறந்து லொலண்டு தேவையற்ற காரியங்களை பேச ஆரம்பித்தார். தேவனை குற்றப்படுத்தினார். பல காரியங்களை அவர் சொல்லி தன்னை நீதிமானாக்கி நிலைநிறுத்தினார். பல காரியங்கள் அங்கே பேசப்பட்டதை பல அதிகாரங்களில் நீங்கள் பார்க்கலாம். யோபுடைய சிநேகிதர்களும் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த இடையிலே யோபு வாயை பொத்தி கொண்டு இருப்பாரானால் யோபுடைய சோதனை சீக்கிரமாய் முடிந்திருக்கும். யோபு சீக்கிரமாய் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். யோபு கதைக்க ஆரம்பிக்க சிநேகிதர்களும் வாயைக்கு கிளறி எடுக்க யோபுவும் வார்த்தைகளை கொட்டி கொண்டே இருந்தார். சிலது யோபு நிதானமாய் பேசினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற தேவன் சொல்லுகிறார். ஆனால் யோபுடைய சிநேகிதர்கள் நிதானம் இழந்து பேசினார்கள். அதெல்லாம் அவர்கள் குற்றவாளிகள், அவர்கள் பலி செலுத்த வேண்டும் என்று தேவன் சொன்னார். இப்பொழுது கவனியுங்கள், யோபு நிதானமாய் பேசினது உண்மை. ஆனால் யோபுவை பார்த்து ஆண்டவர் இப்ப என்ன கேட்கிறாரு, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் என்று கேட்கிறாரு. இன்னும் ஒரு வசனத்தை கவனிப்போம். யோபு 40ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தர் யோபுவுக்கு உத்தரமாக, சர்வ வல்லவருடைய வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? இன்றைய நாட்களில் சபைகளில் வாயை திறந்து ஜனங்கள் கதைக்கிற கதைகள் தான் அவர்களை குறித்து தேவன் கொடுத்த சாட்சியை தேவன் மாற்றி வேறு விதமாய் சொல்லுவதற்கு காரணமாகிறது. ஆகவே ஏன் ஒரு சோதனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தது என்பதற்கு இது காரணம். யோபு வாயை பொத்தி கொண்டு இருக்காதவர், கண்டபடி பேசக்கூடியவர் என்று சொல்ல முடியாது. சில நியாயங்களை கேட்பது போல, தன் பக்கம் சரி இருக்கிறது போல அவர் சொன்னாலும் அவருக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கிறது. தேவன் ஏன் இப்படி செய்தார்? தான் நீதிமானாகவும் தேவனை குற்றவாளியாகவும் பார்க்குற ஒரு தன்மை அவருக்கு இருந்தது. உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள், சில கேள்விகள், சில போராட்டங்கள் உங்களுக்கு அப்படி உண்டாக்கலாம். நீங்கள் அப்படி அவைகளை நம்பி, சாத்தாண்ட பொய்யை நம்பி ஊழியர்களை அல்லது மற்றவர்களை, தேவனை குற்றவாளியாய் நீங்கள் தீர்க்கலாம். பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக சர்வ வல்லவரோடைய வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிற அளவுக்கு யோபு இப்போ வளர்ந்திருக்கிறார். சோதனையால் யார் என்று கர்த்தர் கேட்கிறார் யோபுவை பார்த்து. தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவுள். இப்போ யோபு தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவராக இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறாரு. சர்வ வல்லவரோட வழக்காடி ஆண்டவர் கொஞ்சம் புத்தி காணாமல் இருக்கிறது, அவருக்கு புத்தி சொல்லி கொடுக்கிற அளவுக்கு யோபு மாறினார் என்று தேவன் சாட்சியை ஒப்புவிக்கிறார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்து கொள்ளுகிறேன். இப்போதான் யோபு சொல்கிறார், இவ்வளவு நேரம் பேசி கொட்டிட்டாரு, என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் திரும்ப யோபுவை பார்த்து கேட்கிறார், யோபுவே, என் நியாயத்தை நீ அவமாக்குவாயோ என்று கேட்கிறார். நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ என்று ஆண்டவர் யோபுவை பார்த்து கேட்கிறார். கவனித்து பாருங்கள். நீ உத்தமனும் சன்மாக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய ஒரு மனுஷன், உத்தமத்தில் உறுதியாய் நின்றவன் யோபு. இந்த மனுஷனை குறித்து இப்படி சாட்சி கொடுத்த கர்த்தர் இப்போ அடுக்கி கொண்டு போகிற காரியத்தை கவனியுங்கள். நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு தேவனாகிய என்னை நீ குற்றப்படுத்துவாய் என்று கர்த்தர் யோபுவை பார்த்து கேட்கிறார். அப்போ யோபுவை பாருங்கள், தன்னை நீதிமானாக்கிறதுக்காய் தேவனை குற்றப்படுத்துகிறார்.
ஆகவே இப்படி இந்த வசனம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு விளங்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. இப்போ யோபு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று தேவன் அறிந்து யோபுவும் அவருடைய சிநேகிதர்களும் பேசிக்கொண்டதை தேவன் கவனமாய் கேட்டு அவைகளிலே தேவனுக்கு கோபம் வருகிறது, தேவனுக்கு மனஸ்தாபம் வருகிறது, அல்லது வேதனை வருகிறது. தன்னுடைய தாசனாகிய யோபு என்று சொன்ன அவர், ஏன் இப்படி இந்த மனுஷன் என்னை சாத்தானுக்கு முன்பாய் குற்றப்படுத்துகிறான், சாத்தான் சோதிச்சு கொண்டிருக்கிறான். சாத்தான் என்ன சொன்னான்? நீர் அவனை குண்டான எல்லாவற்றையும் எடுத்துவிடும், வேலியை எடுத்துவிடும், அவனை தொட விடும், பாதிக்க விடும், அப்பொழுது அவன் உம்மை தூசிக்கிறானோ இல்லையோ என்று சொல்லி சாத்தான் தேவனிடம் சொன்னான். இங்கு யோபு என்ன செய்கிறார்? தேவனை தூசிக்கல்ல, ஆனால் தூசிக்கிறதுக்கு ஒப்பான அல்லது கொஞ்சம் குறைய தேவனை கடுமையாய் குற்றப்படுத்துகிறார். யோபு தன்னை நீதிமானாக்கி தேவனை தேவன் மேல் குற்றத்தை சுமத்துறாரு. ஒரு பக்கம் என் வாயை பொத்திக்கொள்கிறேன் என்றாலும் அவர் திருப்பி கதைப்பார். வாயை பொத்துறேன், நான் இனிமேல் வாயை திறக்க மாட்டேன் என்று சொல்லுவார், ஆனால் திருப்பி அவர் கதைப்பார். தேவனுடைய நியாயத்தை அவமாக்குகிறார். சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பித்து தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிற ஒரு மனிதனாய் யோபுவும் மாறினார். எப்படிப்பட்ட ஒரு மனிதன்! ஒரு சோதனையினால, வேதனையினால அந்த மனிதன் எப்படி மாறுகிறார்? இதைத்தான் கர்த்தருடைய வசனம் விளங்கப்படுத்துகிறது. யோபு 42ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவர் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாமையும் நான் அறியாததை மறைத்தினேன் என்றேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். முதல் வாயை மூடினவர் இப்ப வாயை திரும்ப திறந்துட்டு சொல்றாரு, கர்த்தாவே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? இதைத்தான் நாங்கள் முதல் வாசித்தோம். அறிவில்லாத வார்த்தைகளினாலே ஆலோசனைகளை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? அறிவில்லாமையால் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் என்று இங்கு கேட்கப்படுகிறது. ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்று யோபு கர்த்தருக்கு சொல்லுகிறார். இப்பொழுது யோபு மனம் திரும்புகிறார். யோபுக்கு விளங்கிட்டு தன் தவறு என்னென்று வாயை பொத்தி கொண்டு இருக்காமல் வாயை திறந்து அலட்டினது நிமித்தம் தேவனே ஒரு எதிரியை போல குற்றவாளியாய் யோபு தீர்த்து யோபு தேவனிலும் பெரியவர் ஆக்கிற அளவுக்கு சாத்தான் யோபுடைய சிந்தனையிலையும் தாக்கத்தை கொண்டு வந்தான். யோபு அப்படி செய்தார். யோபு தன்னை நீதிமானாக்கி கொண்டார். ஆகவே இப்ப யோபு மனம் திரும்பி சொல்லுகிற, அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததை, யோபுக்கு தெரியாத காரியங்களை கதைச்சிருக்கிறார். சபையில் இருக்கிற மக்கள், ஊழியர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தெரிந்ததாய் பொய் சொல்லி கதைக்கிறார்கள். தெரியாததையும் என் புத்தி கெட்டாததை, ஆவியானவருடைய கிரியைகள், பரிசுத்த ஆவியானுடைய தீர்க்க தரிசனங்கள், அவருடைய வரங்கள், அவருடைய போதனைகள், அவருடைய காரியங்களை குறித்து அறியாதவைகள், புத்தி கெட்டாத காரியங்களை அநேகர் கதைத்து குற்றவாளிகளாய் நிற்கிறார்கள். இவர்களை சாத்தான் செய்து வைத்திருக்கிறான். உங்களுக்கு ஆவியானவருடைய அபிஷேகங்கள், வல்லமைகளுக்கு எதிராய் கதைக்கிற நீங்கள்லாம் உங்களோட புத்திக்கு எட்டாததை குறித்து பேசுகிறீங்க. நான் அறியாததையும் அலப்பினேன். அதாவது யோபு 3 காரியத்தை சொல்லுகிறார். அறிவில்லாமல் போயிட்டேன், அறிவில்லாதவன் ஆயிட்டேன், ஆலோசனையை மறைச்சு போட்டேன், நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கெட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்று தேவனிடம் அவர் சொல்லுகிறார். யோபு 42, 5, 6 ஆகிய வசனங்களை கேட்போம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து சூழிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். யோபு ஆண்டவரை குறித்து தன் காதினால கேட்டிருக்கிறார். இப்படி இருக்கிறார் ஆண்டவர், இப்படிப்பட்டது. இப்பொழுது தேவனை அவர் முகமுகமாய் பார்க்கிறார், கண்களால் காண்கிறார். தேவன் தன்னை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், சோதனையின் முடிவில் ஒரு வாக்கியம், தேவனை முகமுகமாய் பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் யோபுக்கு உண்டாகிறது. அப்பொழுது அவர் சொல்லுவதை கவனிங்கள். இவ்வளவு நேரம் தான் வாயை புத்தி கொள்ளாம வாயை திறந்து கதைத்த கதைகளின் நிமித்தம் இப்பொழுது அவர் சொல்லுகிறார்,
இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து. யோபு இப்போ என்ன சொல்கிறாரு? தன்னைத்தானே அருவருக்கிறார், தன்னைத்தானே வெறுக்கிறார். தனக்கு பிடிக்காத அளவுக்கு தான் ஒரு பாவியாய் அவர் பார்க்கிறார். தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். நாட்களில் சாம்பலில் தூளில் இருக்கிறது எல்லாம் உபவாசத்தை குறிக்கிறது. அப்படியா இருந்தே அப்போ தேவனை ஒரு மனிதன் முகமுகமாய் பார்க்கும்போது அந்த மனிதன் தன்னை அருவருத்து இருக்கிறதற்கு காரணம் என்னவென்றால், அந்த மனிதனுடைய தவறுகள், பிழைகள், குற்றங்கள், மீறுதல்கள் அனைத்தும் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாய், தேவனுடைய வல்லமைக்கு முன்பாய், தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாய், தேவ அக்கினிக்கு முன்பாய் ஒரு மனிதன் முகமுகமாய் அங்கே வரும்போது அந்த மனிதன் தன்னுடைய நீதியை அங்கே வெளிப்படுத்த முடியாது. தன்னுடைய தவறுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அங்கே வருவதை அவன் காண முடியும். அப்பொழுது யோபு மனஸ்தாபப்படுகிறார். இதை குறிக்கிறதே. யோபு மன்னிப்பு கேட்கிறார். ஆதலால் தேவன் அவருக்கு மன்னிக்கிறார். தேவன் அவரை முந்தியிருந்த நிலைமை பார்க்கலாம் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சிநேகிதர்களை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். என் தாசனாகிய யோபு உங்களுக்காய் வேண்டுதல் செய்வான், அப்பொழுதுதான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். நீங்களும் இந்த கடைசி காலத்திலே திருச்சபையிலே வாழுகிற பிள்ளைகளாய் இருக்கிறீங்க, ஊழியக்காரிகளாய் இருக்கிறீங்க. நீங்களும் தவறு செய்யும்போது தேவன் முதல் கொடுத்த சாட்சி அப்படி, பிற்பாடு தேவன் உங்களை குறித்து கொடுக்கிற சாட்சி இப்படி. ஏன் இப்படி என்றால், நீங்கள் வாயை பொத்தி கொண்டு இருக்காததுனாலே இவ்வளவு காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் சம்பவிக்கிறது. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, இந்த கடைசி நாளிலே வாயை மூடிக்கொண்டு இருங்கள். துதி நேரம் அல்ல, ஜெப நேரம் அல்ல. மனிதர்களை குறித்து, சபைகளை குறித்து, ஊழியர்களை குறித்து கதைக்கிறதில் எந்த அளவுக்கு வாயை பொத்தி கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு முதல் எங்களை குறித்து தெய்வம் கொடுத்த சாட்சியை தொடர்ந்து கொடுக்கத்தக்கதாக இருக்க. மோசேயினுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் என்று தேவன் மோசையை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் வாயை பொத்தி கொள்ளாதனால இப்படிப்பட்ட பெரிய பரிசுத்தவான் அல்லது பெரிய நீதிமான், சன்மார்க்கன், இப்படிப்பட்ட தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் கூட வாயை பொத்தி கொள்ளாதனால எவ்வளவு தவறுகளை சம்பாதித்தார். தேவனுக்கும் அவருக்குமான இந்த உரையாடல் அதை வெளிப்படுத்துகிறது. ஆதலால் யோபுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருந்தது, பிழைகள் இருந்தது. யோபு 23:10 வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக்க விளங்குவேன். யோபு இன்னும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொன்னது போல யோபு இன்னுமாய் கர்த்தர் சோதித்தேன். யோபுல இருந்த யோபு தன்னை பார்த்து மனஸ்தாபப்பட்டு அருவருத்து தன்னுடைய பிழைகளை, தவறுகளை, குறைகளை உணர்ந்து மனந்திருமனது போல அவர் கர்த்தர் அப்படியாய் அவன் யோபுவை மாற்றி பொன்னாக விளங்க பண்ணினார். யோபில் இருந்த குறைவுகளை, அழுக்குகளை அகற்றினார். இதே போல் உங்களோட வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் உங்களை தூக்கி எறியவும், புறக்கணிக்கவும், தள்ளிவிடவும் அல்ல, உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை சுத்திகரித்து, உங்களை தேவனுக்கு முன்பாய் பொன்னாக, சுத்த பொன்னாக விளங்க பண்ணும்படியே தேவன் இந்த வனாந்தர பாதைகளுக்குள்ளே, இந்த விற்கப்பட்ட பாதைக்குள்ளே சிநேகிதர்களால் யோபு வெட்கப்படுத்தப்பட்டார். அந்த பட்டணத்து மக்களால் அவமானப்படுத்தப்பட்டார். அப்படியாய் யோபுவை இவ்வளவு பாடுகள் சாத்தான் அவ்வளவாய் வேதனைப்படுத்தினா, அத்தனையிலும் நீங்களும் உறுதியாய் யோபுவை போல கடந்து வருகிறீர்கள் இந்த நாட்களிலே. ஆதலால் தேவன் உங்களை கைவிடவோ, தள்ளிவிடவோ, உங்களை ஒதுக்கிவிடவோ அல்ல, உங்களை சோதித்து சுத்த பொன்னாக விளங்க பண்ணும்படியாய் தேவன் நடத்துகிறார். இன்னும் கொஞ்ச காலம், அதிக நாள் போகாது, நீங்கள் அதிகத்தை கடந்துட்டீங்க. சோதனையில் இன்னும் இருப்பது கொஞ்ச நாட்கள். அமைதியாய் அதை உங்களோட வாயை பொத்தி கொண்டு இருங்கள், காத்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் சுத்த பொன்னாக விளங்குவீர்கள். அப்பொழுது இந்த சோதனை மூலமாய் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்று சாத்தானை வெட்கப்படுத்துவீர்கள். உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கல், உங்களுடைய பின்னிலைமை தேவன் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சபையில் ஜனங்கள் போய்விட்டார்கள், ஊழியர்கள் குற்றப்படுத்தி விட்டான்னு கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாட்கள் பொறுமையாக இந்த சோதனையை கடந்து செல்லுங்கள். அப்பொழுது தேவனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி, உங்களோட குடும்பத்தை தேடி, உங்களை தேடி, உங்களோட சபையை தேடி வரும். இன்னும் கொஞ்ச நாள்
ஒரு சில வில்லில் இருந்து அம்பு பாயிற தூரம் போல மிக வேகமாய் உங்களுடைய நாட்கள் கடந்து வரும். ஆசீர்வாதத்தின் நாட்கள் வரும். துன்பத்தின் நாட்களும் சோதனை நாட்களும் ஒளிந்து போய்விடும். சாத்தான் உங்களை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடி விடுவான். இந்த மனுஷனை சோதித்து ஒரு பிரயோசனமும் இல்லை. இந்த சபையை சோதித்து நான் நஷ்டப்பட்டு போனேன். முந்தி இருந்த எல்லாவற்றை பார்க்கல, இப்பொழுது அவர்கள் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க. நான் சோதிக்க போனேன் என்று சொல்லி சாத்தான் தன்னைத்தானே அடித்து கொண்டு ஓடி போவான். உங்களுடைய சபையை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு. அந்த நாள் இதோ சீக்கிரமாய் வருகிறது. விசுவாசிகள் பாக்கியவான்கள், அந்த நாளை அவர்கள் காண்பார்கள். அதுவரை உங்களுடைய வாயை பொத்தி கொண்டு இருப்பீர்களாக. அப்படியாய் கர்த்தருடைய வசனம் சொன்னபடி உங்களை காத்து கொள்ளுங்கள்.